بسم الله الرحمن الرحيم. நேற்றைய தினம் கோட்டை மகா சங்கத்தினர் ஜனாதிபதியை சந்தித்து ஒரு மஹஜர் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இவ்வளவு காலம் சாதாரண இனவாதிகள் செய்து கொண்டிருந்த காரியம் இப்ப பெரும்பான்மை படித்த மக்களிடத்தில் திணிக்கப்பட்டு அவர்களே பேசுகிற நிலை வந்துருச்சு. ஜீரணிக்க முடியாத ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. கடிதத்தில் என்ன சொல்றாங்க? பௌத்த தொல்பொருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இல்லாமல் ஆக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் செய்யறாங்க, ஜனாதிபதியை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பௌத்த பெண்களை கருத்தரிக்க விடாம முஸ்லிம்கள் மாத்திரை கொடுக்கறாங்க. உங்களுக்குள்ள கருத்தரிச்சா எங்களுக்கு என்ன? கருத்தரிக்க விடாம நான் கேட்கிறேன், ஸ்ரீலங்கால 500 டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் தான் முஸ்லீம் இருப்பான். எங்க மக்கள் ஆல்ரெடி படிக்கிறது இல்ல, படிச்சா கூட 500 பேருக்கு ஒரு 2 பேர் தான் டாக்டர் இருப்பான். இந்த 2 பேர் தான் உங்ககிட்ட இருக்கிற பெரும்பான்மை கோடிக்கணக்கான பெண்களுக்கு இந்த மாத்திரைகளை கொடுத்துட்டு இருக்கானா? என்ன சொல்ல வர்றான்? பெண்களை கருத்தரிக்க விடாம ஆபரேஷன் பண்றாங்க, ஆனா முஸ்லீம்கள் மட்டும் நிறைய பிள்ளைகளை பெத்துக்கிறாங்க. எங்க மார்க்கம் பெத்துக்கிற சொல்லுது. நீங்க தடுத்துக்கிட்டதுக்கு நாங்க என்னடா செய்ய? நீங்க தடுத்துக்கிட்டியே. எங்க மார்க்கத்துல குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்ல. 10 பெக்க முடியுமா பெத்துக்க, 200 பெத்து போட முடியுமா பெத்து போடு, மனைவிக்கு முடியும்டா வேண்டி மட்டும் பெத்துக்க, சந்ததியை பெருக்கிக்க, இஸ்லாம் சொல்லிருச்சு. நீ சொன்னதுக்காக நிறுத்த முடியாது. நீ இதுல கவனிச்சுக்கிறேன்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவிய வலுக்கட்டாயமாக நீ சிசேரியம் பண்ணிட்ட, நீ குழந்தை பெத்துக்காத, உனக்கு அப்படி செஞ்சிடறேன் இப்படி செஞ்சிடறேன் இப்ப நடக்குது. பெண்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றி குழந்தை பெற்றுக் கொள்வதை தடுப்பதற்காக செய்கிறார்கள். உனக்கு தேவைண்டா நீ பெத்துக்க, அவ்வளவுதான். நாங்கள் பெற்றுக்கொள்வதை நீ தவறாக பேசக்கூடாது சொல்றாங்க அவங்க. இப்படி குழந்தை எல்லாம் அவங்க பெத்துக்கிறாங்க, எங்க பெண்களுக்கு மட்டும் மாத்திரையை கொடுத்துறாங்க. மாத்திரை கொடுக்கறதுக்கு நாங்க தான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? நடத்திக்கிட்டு இருக்கிறோம் போய் அதை கேளு. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பௌத்த கிராமங்கள்ல காரணம் இல்லாம குடியேறாங்க. ஒருத்தரும் போய் அபகரிக்கல, எந்த முஸ்லீமும் போய் இடத்த பிடிக்கல. காசு கொடுத்து இடத்த வாங்குற உங்க மக்கள் வித்தா எங்க மக்கள் வாங்கத்தான் செய்வாங்க. நீ விக்காம இருந்து எங்க மக்கள் வாங்க மாட்டாங்க, இருக்கிற இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வித்தா வாங்கினா உனக்கு காசு கொடுத்தானே எடுக்கிறோம், இடத்த அபகரிச்சமா அதை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பௌத்த வணக்கத்தலங்களை எல்லாம் முஸ்லீம்கள் தாக்குகிறார்கள். நாம பதில் சொல்ல தேவையில்லை. இந்த தம்பரா அமீல தேர்தல் லங்காதீபை கலாய சொல்லி இருக்கிறாரு. ஒரு இடத்தை காட்டுன்னு இருக்கிறாரு. முஸ்லீம்கள் பௌத்த வணக்கத்தலங்களை தாக்கினேன்றிய ஒரு இடத்தை காட்டு. எங்கேயாவது பதிவு இருக்குதா? ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதா? எங்கேயாவது இருக்கா? நீயா சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப நீங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் தாக்குதல் சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் தான் தாக்குதல். தம்பரா அமீல யாருன்னு கேட்டா, தொல்பொருள்களுக்கென்றே சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில இந்த தொல்பொருள் பாதுகாப்புக்கே இருக்கிற சிரேஷ்ட விரிவுரையாளர் தான் தம்பரா அமீல தேரோ. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லிம்கள் செய்யல, நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேங்கிறாரு. இப்ப அதுக்கு மறு பேசிருக்கு அவங்கள்ட்ட லங்காதீப பத்திரிகையில அதனுடைய பேட்டியை சிங்களத்தில் வெளியிட்டு இருக்காங்க, தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க பத்திரிகைகள். அப்ப என்ன விளங்கனே? முஸ்லீம்கள் பௌத்த மதத்தலங்களை தாக்குறாங்க, இத்தனை பள்ளிவாசல் தாக்கப்பட்டுச்சு, ஒண்ட பேசுனீங்களா? பேசல. அதே மாதிரி பார்த்தாருன்னு சொன்னா, இந்த பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் இலங்கையில காலூன்றாங்க. முஸ்லீம்கள் சூழ்ச்சியால வியாபாரத்தை எல்லாம் முடக்கிக் கொள்கிறார்கள். முஸ்லீம்கள் என்ன செய்யணுமா? சூழ்ச்சி பண்ணி அவங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் நாம எடுத்துக்கிறோமா? ஒரு கடையை ஒரு முஸ்லீம் அடிச்சான்னு காட்டுவாப்போம். ஒரு கடைக்கு நெருப்பு வச்சோமா? எந்த முஸ்லீமா செஞ்சானா? செஞ்சா தூக்கி உடனடியா உள்ள போடு, செஞ்சா குற்றம் தான். ஆனா நாங்க யாரும் செய்யல. எந்த ஒரு வணக்கத்தலத்தையோ, எந்த ஒரு கடைகளையோ, எந்த ஒரு வியாபார நிலையங்களையோ எந்த முஸ்லீமும் செய்யல. ஆனா என்ன செய்யறாங்க? இந்த கோட்டை மகாநாயக்க தேரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சந்தி வனப்பிரதேசங்களில் அழிக்கிறாங்க, வில்பத்து பிரச்சனையை திரும்ப கிளப்பி இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க வெச்ச கோரிக்கை முதல்ல ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தணும். சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நியமிங்கிறாங்க. நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நியமிங்க, ஜனாதிபதி தலைமையில் நியமிங்க. நியமிச்சு ஆனா நியமிக்கப்படுபவர்கள் இனவாதிகளாக அதிலே இருக்கக்கூடாது, சுயாதீனமான ஆட்களா இருக்கணும். அரசியல்வாதியை போடாத, கற்ற அறிஞர்களை போடுங்க. போட்டு சுயாதீனமாக ஒரு விசாரணையை முன்னெடுங்க. விசாரணையை முன்னெடுத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? அப்படி செஞ்சீங்கன்னா எவன் செஞ்சிருக்கான் எவன் செய்யலன்னு தெரிஞ்சிடும். அதை விட்டுவிட்டு ஜனாதிபதி என்ன செய்யறாரு? மகாத்மா காந்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்திச்சு சொல்லுங்க அப்படியா அப்படி நடக்குதா? இந்த கோட்டை மகாநாயக்க தேர்தல்கள் சொல்ற மாதிரியோ, அஸ்கிரிய மகாநாயக்க பீடம் சொன்ன மாதிரியோ, அதுக்கு எதிராக அவங்க மக்களை அழகா பேசுறாங்க சொன்ன மாதிரியோ, இங்க எந்த முஸ்லீம் எந்த அநியாயத்தை செய்யல. சுயாதீனமாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மார்க்க கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை மீண்டும் மீண்டும் சீண்டுகிற இந்த செயல்பாடுகளை அரசுதான் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தலன்னா இந்த அரசு தம்பரா அமீல் அவர்கள் சொல்வதை போன்று மீண்டும் ஒரு ஜனவரி 8 இந்த அரசு சந்திக்க வேண்டி வரும். அவரே சொல்றாரு, அவங்க எல்லாம் யாரு? இந்த நல்லாட்சிக்காக பாடுபட்ட தேரர்கள்,
அவரே என்ன சொல்றாருன்னா இன்னொரு ஜனவரி 8க்கு எங்களை கொண்டு போயிடாதீங்கிறாரு. இவ்வளவு இனவாதம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஆடுற நேரத்தில் மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களை சீண்டுகிற செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.